பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கி சில நிமிடங்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனவரி 10ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு இன்று தொடங்கியது. காலை 8 மணிக்கு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கின்றன. தகவல்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். என்ன விவரம் விக்னேஷ் முத்து? பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக 120 நாட்களுக்கு முன்னதாக முன்பதிவு தொடங்கியது. முதலாவதாக ஜனவரி 10ஆம் தேதி சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை சரியாக 8 மணி அளவில் ஆன்லைன் வாயிலாகவும் கவுண்டர்களிலும் தொடங்கியது. ஆனால் தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் முழுமையாக விற்றிருந்ததாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக தெற்கு மாவட்டங்களான ஈரோடு, சேலம், அதே போன்று தென் மாவட்டங்களான நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட அனைத்து விதமான ரயில்களிலும் டிக்கெட் விற்று தீர்ந்துவிட்டது. காலை 5 மணி முதல் கவுண்டர்களில் காத்திருந்த பயணிகளுக்கு வெறும் வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளிட்டவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக பயணி ஒருவர். சார் வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்தீங்க? எங்க செல்வதற்காக டிக்கெட் போட வந்தீங்க? டிக்கெட் கிடைச்சதா சார்? சங்கர் பனகுடி, என்னோட ரிலேஷன் வந்து இங்கே ஆவடியில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பொங்கல் பண்டிகைகளுக்காக நான் புக் பண்ணதுக்கு வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது 520 இருக்கு வெயிட்டிங்கு, முடிஞ்சு போச்சு அப்படிங்காங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து கூடுதல் அவகாசம் வழங்கணும். கூட ஒரு 2 நாள் 3 நாள் வழங்கினா நல்லா இருக்கும். இப்போ உங்க கூட வந்து வேற யாருக்கா டிக்கெட் கிடைச்சு? ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட் தான் சொன்னாங்க. இல்லை, கிடைக்கல. வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லைல்ல. அதனால கூட ஒரு 2 நாள் வந்து அவகாசம் வழங்கினா நல்லா இருக்கும். பஸ்ல போறதுக்கும் நமக்கு ட்ரெயின்ல போறதுக்கு என்ன வித்தியாசம்? ட்ரெயினில் வந்து நமக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும். எல்லா வசதியும் இருக்கனால இது விரும்புகிறேன். நாங்கள் எங்களுடைய பெரியவர்கள் வந்து இங்கே இருக்காங்க, சித்தப்பா சித்திலாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் கூட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால விரும்பும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். அதாவது ரயில் பயணம் என்பது ஒரு முக்கியமான பயணம். கூடுதலாக சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என பயணி ஒருவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதே போன்று இந்த எழும்பூர் ரயில் நிலைய கவுண்டர்களில் வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பயணிகள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி இருக்கிறார்கள். இதனால் கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.